ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நம்ம போன பாட்டில் பரட்டை மண்டை பார்த்துருப்போம். ஸோ பரட்டை மண்டையில் அப்கிரேட் வெர்ஷனாக காட்டுவாசி பரட்டை மண்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவும் அதே மாதிரி ப்ராங்கிங் பண்ணுறது தான், பட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதை விட இது இன்னும் கொஞ்சம் ஃபன்னியாகவே இருக்கும். ஸோ ஓகே, வாங்க கேம்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்னென்னா, மிஸ்டி வந்துட்டு ஹாலோவினுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டாச்சு செஞ்சு அதை வந்துட்டு லைட் அப் பண்ணியிருக்கா. ஸோ அதை நம்ம வந்துட்டு நாசமாக்கணும். போன பாட்டில் நம்ம வந்துட்டு பரட்டை மண்ணுன்னு சொன்னோம். அப்போ இந்த வருஷனில் நம்ம என்னென்னு வைக்கலாம்? கோழி முட்டை, ஒரு நல்ல பேராக எழுத்து விடு. அந்த பேர் கூட நல்லா தான் இருக்குது. சரி ஓகே, இப்போ இதுதான் வந்துட்டு ஹாலோவினுக்கு அந்த ஸ்டாச்சு பண்ணியிருக்கா. ஸோ மூஞ்சே வச்சு ஏதோ இந்த பேம்பு இது மாதிரி வச்சு அதில் பண்ணி லைட் வர வைக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ பாருங்கள், குசு குசுன்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நல்லா மாட்ட போகிறா வந்துட்டு இது குருவி கூட. ஸோ இப்போ தான் இந்த கேமை நான் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஃபஸ்ட் டைம் ஆக்சுவலி நான் விளாண்டுட்டு டெலீட் பண்ணிட்டேன். அதை நான் வீடியோ எடுக்கலை. இப்போ நான் மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணாலும் இது ஃபஸ்ட் டைம்ன்றனால இப்படி கட்டுது ஃபுட் ஸ்டெப்ஸோடு. இப்போ இங்கே ஒரு கல் இருக்குது, அதை வைக்க சொல்கிறாங்க. ஓ அவ்வளோதான். ஓகே, இது கல் வச்சு ஜாம் ஆகுறது மட்டும்தான். இது ஃபஸ்ட் டாஸ்க்னால ஈஸியாக கொடுத்துருக்காங்க. எப்படி நார்மல் வெர்ஷன்லேயும் ஃபஸ்ட் டாஸ்க்னால் ஈஸியாக தருவாங்களோ அதே மாதிரி இதுலேயும் ஈஸியாக கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ ஓட சொல்லிட்டாங்க. இப்போ கட்சீன் வரும். அங்கே பாருங்கள், அவள் லைட் வந்துட்டு இருக்கு. இப்போ போய் லைட் ஆன் பண்ண போகிற, நல்லா மாட்ட போகிறா பாருங்களேன். பாருங்க, அந்த கல்லை இடிச்சிட்டனால சுற்றுல ப்ரெஷர் உடஞ்சு அது தலைக்கே ஆணி அடிக்கிற மாதிரி உள்ளே போயிட்டா. ஓகே, இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் டாஸ்க் என்னென்னா, ஹாலோவின் வந்துட்டு டிசம்பர் மாதம்னால அக்டோபர் மாதம்னால ஃபுல்லாக ஹாலோவின் டாஸ்க்ஸாகவே இருக்குது. ஸோ ஹாலோவினுக்கு வந்துட்டு கிட்ஸை வந்துட்டு மேடம், அதாவது குருவி கூட ப்ராங்க் பண்ணலான்னு சொல்லிட்டு க்ரீப்பியான கிஃப்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கா. ஃப்ராகு, எனக்கு ஃப்ராக்னாலே சுத்தமாக பிடிக்காது. நீங்களும் அந்த டைப்பான கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இப்போ ஃப்ராகு வந்துட்டு வறுத்துட்ருக்கா. அது ஒரு வேளை அந்த முடி நல்லா இருக்குன்னு எனக்கும் அதான் ரொம்ப நாள் டவுட் வரும். முடி நல்லா இருக்குன்னு அப்படி வச்சுட்டாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ அதுதான் ஹைலைட்டு நம்ம பரட்டை மண்டிக்கு. சரி ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம குருவி கூட வெளியில் தான் இருக்கா. ஐ திங்க் ஸோ நம்ம உள்ளே தான் போகணும். அங்கே பாருங்கள், அந்த இமேஜில் கெமிலியான் காட்டுறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு கெமிலியான் கண்டுபிடிக்கணும். இங்கே ஏதோ இருக்குது, என்னது இது எடுக்க முடியுதுன்னு நினைக்கிறேன். ஹனிகோம் மாதிரி இருக்குது. சரி, ஒன்றுமே நம்மளுக்கு வரல. எனக்கு தெரிஞ்சு இந்த கண்டிப்பாக டெக்கரேட்டிவ் ட்ரீஸில் இருக்காது, இங்கே இந்த பெரிய மரத்தில் தான் இருக்கும். ஐ திங்க் ஸோ இங்கே வெளியில் தான் எங்கேயோ நம்ம குருவி கூட வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கா. இங்கேனே தெரில. சரி ஓகே, நம்ம போய் தேட ஆரம்பிப்போம். சேர்றா நீ புலம்பியே இப்படி மோட்டிவேட் பண்ணுறது தான் இப்படி பண்ணுறே. சரி ஓகே, அவள் வந்துட்டு இப்போ வீட்டுக்குள்ளே போயிட்டா. ஸோ நம்ம இப்போ அந்த சைட் போகலாம். எங்கே கெமிலியான் மரத்தில் இருக்குமா இல்லை கீழே இருக்குமானே தெரில. இந்த கெமிலியான் பக்கம் ரெப்பான்சல் மூவியில் வர அதே கெமிலியான் மாதிரி இருக்குது. ஓகே, இங்கே பாருங்கள், அந்த ஹாலோவின் பாக்ஸும் அப்புறம் அந்த ஃப்ராகும் அங்கே தான் இருக்குது. அப்போனா கண்டிப்பாக இது செகண்ட் மேட்ச்னால கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். பக்கத்தில் எங்கேயா கூட வச்சுருந்தாலும் வச்சுருப்பாங்க. எதுக்கு அது எரியுது அது எனக்கும் தெரில. எல்லா பாட்டிலையும் அந்த லைட் எரியுது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் நாளில் நம்ம வந்துட்டு ஸ்கேரி டீச்சர் வித் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பச்சை கலரில் இருப்பாள். எனக்கு தெரிஞ்சு இந்த பம்கின்குள்ளே தான் இந்த கெமிலியான் எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறேன். இங்கே வந்துட்டு ஒரு டைனோசர் முட்டை இருக்கும், அங்கே இருக்கும் பாருங்கள். அதோ பாருங்க. ஓ ஆமாம், இங்கே இருக்குது. அது டைனோசர் முட்டையான்னு தெரில, நார்மல் முட்டை தான் போல். இப்போது ஐயோ வெளியில் வராளா? ஓகே ஓகே, உள்ளே ரூம்குள்ளே தான் போயிட்டுருக்கேன். ஃப்ராக் இங்கே இருக்குது, பட்
கெமிலியன் எங்கே இருக்குன்னே தெரியலையே. ஒரு கெமிலியான எவ்வளோ நேரமா தேடிட்டு இருக்கேன். இங்க பக்கத்துல மரத்துல ஏறி போயிட்டு இருக்கு. ஆனா போன வாட்டி பார்க்கும்போது இல்லையே. சரி விடு, அதை ஃபர்ஸ்ட் எடு. ஓகே, இப்போ நீ அந்த டப்பாக்குள்ள போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்சது ஏதோ சீட்டிங் பண்ணுற மாதிரி தெரியுது. ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க, ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இங்கே இல்லை. ஓகே, இது உள்ளே போட்டோம். ஸோ நம்ம வந்துட்டு இதை கவர் பண்ணணும், மிஸ்டேக்கு தெரியாத மாதிரி, அதாவது நம்ம பரட்டுமண்டிக்கு தெரியாத மாதிரி கவர் பண்ணணும். அதுக்கு இங்கே பக்கத்துலேயே ஒரு ஃப்ராக் கொடுத்துட்டாங்க. யூ கலெக்டட் அ ஃப்ராகுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃப்ராகை வச்சு அந்த கெமிலியான் போட்டிருக்கிறது மறைக்கணும். அப்போ தான் இந்த வாயில் வர மாட்டேங்குது. குருவி கூடுக்கு வந்துட்டு தெரியாது. இங்கே பாருங்கள், ஒரு டைமண்ட் இருக்குது, அதையும் எடுத்துக்கலாம். ஸோ இது எதுக்குன்னு தெரியல. அப்கிரேட் பவர்ஸ், ஆனால் ஸ்கேரி டீச்சரில் அப்கிரேட் பண்ண முடியாது. சரி, ஓகே, கட்சின்னு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வெளில வந்துட்டா. அங்கே பாருங்கள், கையை விட்டுட்டா கெமிலியான் ஏற ஆரம்பிக்குது. அங்கே பாருங்க, அவளே வந்துட்டு கெமிலியான் நடிக்கிறேன்னு மண்டையில் அடிச்சு. ப்ளஸ் இங்கே பாருங்க, ஒரு மஸ்கிட்டோ வந்து உட்காருது தெரிஞ்சு. ஓகே, இப்போ அந்த கெமிலியான் மஸ்கிட்டோ சாப்பிட போகுது. எப்படி நம்மளுக்கே ஒரு மாதிரி இருக்குது. இதெல்லாம் தேவை தான் அவளுக்கு. இது கெமிலியான் மஸ்கிட்டோலாம் பிடிக்கல, ஆனால் ஃப்ராகு மட்டும் சாப்பிடுது. அதுதான் எனக்கு எப்படின்னே தெரில. ஓகே, இந்த டாஸ்க்கு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரி, ஓகே, இந்த டாஸ்க் என்னென்னா, நம்ம மிஸ்டி வந்துட்டு அந்த ப்ளூபெர்ரி வந்துட்டு மிஸ்டிக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ப்ளூபெர்ரியில்னா நம்ம வந்துட்டு எனக்கு மிஸ்டிக்கு ஆப் வைக்க போகிறோம். நாங்கள் பாருங்கள், டிங்கிடிக்கான் வந்துருக்கு. இதோ இங்கே பாருங்கள், ப்ளூபெர்ரிஸ் பார்த்தோடனே அதை ஓடி போய் சாப்பிடுவோம். ஸோ அதில் தான் நம்ம இன்றைக்கி ஆப்பு வைக்க போகிறோம். அது தெரியாமல் சாப்பிட்டுட்ருக்கா. குழந்த மாதிரி சாப்பிட்ற பாருங்களேன். எனக்கு இந்த குருவி கூட மண்டையை பார்க்கும்போது மாடு சாப்பிட்ற மாதிரி இல்லை தெரியுது. ஆமாம், அவன் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது. மாடு சாப்பிட்ற மாதிரி தான் வாய் அவ்வளோ பெருசாக வச்சிட்ருக்கா. சரி, ஓகே, நம்ம பிளானிங் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் செலக்ட் எபிலிட்டி. ஸோ நம்மளுக்கு ஒரு எபிலிட்டி வந்துட்டு ஃபஸ்ட் டைம்னால எபிலிட்டி ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. மற்ற டைம்னா ஆட் பார்க்க சொல்லுவாங்க. அந்த எபிலிட்டி இப்போயே யூஸ் பண்ணியே ஆகணும்னு சொல்கிறாங்க. மூவ் கூட பண்ண முடியல. இப்போ என்ன ஆக போகுது? ஸ்னீசிங் எபிலிட்டி தான் நான் சூஸ் பண்ணேன். அதனால ஸ்னீஸ் பண்ணிகிட்ருக்கா. ஸ்னீசிங் இல்லை, சாரி, நான் கொரிலா எபிலிட்டி மறந்துட்டேன். ஓகே, இப்போ உள்ளே போகணுன்னு சொல்லியிருக்காங்க. உள்ளே போகலாம், வாங்க. உள்ளே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். உள்ளே தான் இருக்கா, ஆனால் இங்கே இருப்பாளான்னு தெரியல. இப்போ இதுக்கு எதுவும் எடுக்கிற மாதிரி ஆப்ஷன் வந்தது. சரி, ஓகே, நம்ம அப்படி போகலாம். ஆனால் உள்ளே தான் போகணுன்னு காட்டுறாங்க. பரவாயில்ல, விடுங்க, நம்ம போகலாம். எனக்கு தெரிஞ்சு அதை என்னது க்ளூன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ப்ளூபெர்ரியை வந்துட்டு ஸ்டோன் வந்துட்டு ப்ளூபெர்ரி மாதிரி அடித்து அதை சாப்பிடும் போது வாய் உடஞ்சி விழுந்துருமோ, அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். இப்போ ஏதோ க்ளூ மாதிரி காட்டுறாங்க. அதுதான் நான் இப்போ டேபிளில் பார்த்தேன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு அது அங்கே தான் இருக்கும். எனக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி போகலாமே. இந்த குருவி கூட அங்கே இருக்க மாதிரி தெரியுது. நான் மட்டும் பேச்சை கேட்டு நேரம் உள்ளே போயிருந்தேன்னு வச்சுக்க, நல்லா மாட்டியிருப்பேன். அந்த மிஸ்டி இப்போ தான் அங்கே போயிட்டுருக்கா. ஓகே, அது ஏன் அந்த கலெக்ட் பண்ணுற சிம்பிள் காட்டுச்சுன்னா அங்கே வந்துட்டு போக முடியாத மாதிரி மிஸ்டி இந்த குருவி குடும்பண்டை வந்துட்டு கம்பியை போட்டு வச்சுருக்கா, சங்கிலி. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கண்டுபிடிக்கிறது அந்த க்ளூ மாதிரி இருக்குல்ல, அதுதான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இது கிச்சன் மாதிரி தெரியுது. இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே ஒரு டோர் இருக்குது. ஆனால் இங்கே தான் எங்கேயோ பார்த்தேன். அது மட்டும் நல்லா தெரியுது. எனக்கு தெரிஞ்சு மிஸ்டி இங்கே தான் இருப்பான்னு ஓகே, மிஸ்டி வெளில போகிறான்னு நினைக்கிறேன். இந்த இமேஜில் காட்டுறாங்க பாருங்கள், அதே க்ளூ தான் நம்மளுக்கும் தேவை. க்ளூவா ஆயிலான்னு எனக்கு என்னன்னு சரியாக தெரில. பூச்சி பார்த்துட்டா. ஸோ எக்கு வேறு போடுற பூச்சி பிடிச்சிட்டா. ஸோ இப்படி மாட்டிக்கிட்டேனே. ஆக்சுவலி அங்கங்கே நான் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருப்பேன். ஏன்னா அங்கங்கே ஆட் போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் தான் நான் வந்துட்டு எடுத்துட்டேன். ஸோ அதே டாஸ்க் தான் மறுபடியும் கொடுத்துருக்காங்க. அதாவது லெட்ஸ் ஸ்கேர் த க்ரீடி அவுட் ஆஃப் மிஸ்டி. இப்போ மறுபடியும் அதே கட்சின் தான் வருது. நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் அதை. சரி, ஓகே, நான் தான் சொன்னல, இப்போ மறுபடியும் எபிலிட்டி கேட்கும் போது ஆட் பார்க்க சொல்கிறாங்க. சரி, ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இங்கே தான் வந்து மாட்டணும். ஸோ இந்த வாட்டி நம்ம கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணியே கூட போகலாம். இங்கே தான் இவ்வளோ நேரமாக அதை வச்சுட்டு
சரி ஓகே, இதோட பேர் பெரிஸ் பெயிண்ட்டுன்னு நினைக்கிறேன். நான் தான் சொன்னேன்ல அந்த ஸ்டோனை பெயிண்ட் பண்ணி வைக்க போகிறோம், அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். இந்த ஸ்டோன் பண்ண முடியுமா? இதை பண்ண முடியல. பெரிஸ் இவ்வளோ பெருசு இருக்காது. எனக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு குட்டி ஸ்டோன் தான் வேணும். எனக்கு மூக்கு லைட்டாக அடிச்சிருக்கு, அதுதான் என் வாய்ஸ் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் அப்படி தான் தெரியுது. கண்டிப்பாக ஸ்டோன்ஸ் அந்த சைடு தான் இருக்கும், ஏன்னா வீட்டுக்குள்ளே கண்டிப்பாக இந்த பெரி பெயிண்ட் மட்டும்தான் இருக்கும். இல்லை எனக்கு புரியல, நீ கோவிலில் இருக்க மைக் செட்டா சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிகிட்ருக்க. இன்னொருக்கா சொல்லு, அப்புறம் அந்த குருவி கூட கூப்பிட்டு நானே எடுத்து கொடுத்துருவேன். நீ இவனையும் வரிசை சாப்பிட்டு எப்படி போன ப்ராங்கில் பண்ணாலோ. இங்கே பாருங்கள், நான் சொன்ன மாதிரியே கோழியும் வச்சுருக்காங்க. இப்போ மிஸ்டி வராளா? வெளியில் தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஓகே, அங்கே தான் இருக்கா. ஐயோ, இந்த ஸ்டோனை வேறு இன்னும் தேடவே இல்லை. இந்த மிஷினை முடிப்போமானே தெரில. இது ஈஸி மிஷின் தான் நினச்சேன், ஆனால் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ இங்கே ஒரு அண்டர் கிரவுண்ட் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. சரி போதும், நம்ம மிஸ்டியை டார்ச்சர் பண்ணது. நம்ம அடுத்த வாட்டி ஸ்கேர் டீச்சர் வித் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ ஒரு 2 நாள் கழிச்சு டார்ச்சர் பண்ணலாம். செம்ம காமெடியாக இருக்குது பாருங்கள். சரி, அது வரைக்கும் உங்கள் எல்லாத்தையும் மிஸ் பண்ணுவேன். டாட்டா, பாய்.